ஹலோ, டுடே இன்னைக்கு வந்து 2 minutes brownie செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சுகர், அதுக்கப்புறமேட்டு மைதா மாவு, கொஞ்சம் ஒரு ஹாஃப் டம்ளர் மில்க், அதுக்கப்புறமேட்டு வந்து அன்சால்டட் பட்டர் இருக்குதுங்க, ஒரு கொக்கோ பவுடர், டார்க் சாக்லேட் அண்ட் வெனிலா எசன்ஸ். ஸோ வாங்க அதெல்லாம் ஆரம்பிப்போம். இப்போ ஆளுக்கு ஒரு சாக்லேட்டாக பிரித்து நாங்கள் வந்து ஒரு கப்பில் போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கப்பில் ஸோ இந்த மாதிரி உடச்சி நல்லா போட்டுக்கலாம். இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டை உடச்சி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அவனில் வச்சு மெல்ட் பண்ண போதும். ஸோ வந்து இப்போ திருப்பி பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து 30 seconds அவனில் வச்சு வைக்க போதும். இப்போ வந்து நம்ம பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பூனை வச்சு சூடாக இருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பட்டர்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணாதான் ப்ரௌனி ரொம்ப. ஸோ இப்போ வந்து நல்லா பட்டரையும் சாக்லேட்டும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம 4 ஸ்பூன் மைதா மாவு வந்து எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 2 மைதா மாவு ரொம்ப அண்ணாடின்னு கேள்விப்பட்டேன். So next 1 2 3 ஸோ இப்போ வந்து மைதா மாவு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப கெட்டியாக வந்துச்சு. 1 சுகரா ரொம்ப கேள்விப்பட்டேன். ஸோ வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து கோகோ பவுடர் போட்டுருக்கோம். உங்களுக்கு கோகோ பவுடர் போடணும்னா விருப்பம் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைனா நீங்கள் கோகோ பவுடர் போடாமே இருக்கலாம். ஸோ என் தம்பி சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணேன். ஆக்சுவலி இதுதான் ஆப்ஷனல். ஸோ நாங்கள் வந்து ஆளுக்கு 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேணும்னா வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் இது ஒட்டிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நட்ஸு, சாக்லேட் சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நட்ஸ் சூஸ் பண்ணிக்கோம். கொஞ்சம் நட்ஸ் எழுதி போட்டுக்கோம். கொஞ்சம் நட்ஸ் ஆகுன்னா இந்த பிளேட் ரொம்ப சூடாக இருக்குது. நிறையா போட்டுட்டேன். இன்னும் எல்லா சாக்லேட்டும் நீ போட்டுட்டேன். நீ தான் அந்த கொஞ்சம் கேஷ்யூஸ் வச்சுருந்தோம்னா அது ஆக்சுவலி டிசைனுக்கு போடுறது கேஷ்யூஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கே. இவ்வளோ திக்காக இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி வந்து அவன் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ 2 minutes வந்து அவன் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம அவன் இருந்ததுக்கப்புறம் நம்ம டிலிஷியஸான ப்ரௌனி ரெடி. அது மட்டும் இல்லாமல் மேலே சாக்லேட் போட்டிருக்கோம்,
சாக்லேட் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணா ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌனி எப்படி இருக்குன்ட்டு நல்லா சாக்லேட்டியாக சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.